மன்னார் மாவட்டத்தில் நேற்று வியாழன் இரவு முதல் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் வரை பெய்த கடும் மழை காரணமாக 2045 குடும்பங்களைச் சேர்ந்த 7778 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக முறையற்ற கழிவுநீர் முகாமைத்துவத்தினால் மழைநீர் வழிந்தோட முடியாமல் பல பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சி தருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர பிரதேச மக்கள் அதிகமாக வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வளமையான வெள்ள பாதிப்புகளை அதிகமாக அனுபவித்து வரும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சாந்திபுரம், ஜிம்ரோன் நகர், எமில் நகர் மக்கள் இம்முறையும் பாரிய பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இப்பகுதி மக்களின் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் எழுத்தூர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த மழை வெள்ளத்தினால் முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த வெள்ள அனர்த்தத்தால் 2045 குடும்பங்களைச் சேர்ந்த 7778 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. 200 குடும்பங்களைச் சேர்ந்த 774 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். 107 குடும்பங்களைச் சேர்ந்த 351 பேர் பாதுகாப்பான 3 இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு மன்னார் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் பிரதேச செயலாளர் பிரதீப், மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திலீபன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக விஜயம் செய்து நிலைமையை ஆராய்ந்து வருகின்றனர். நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.